Hello students, good morning. Welcome back to Venkatesh Maths Academy. This is 10th Mathematics, Chapter 1, Relations and Functions. Exercise 1.2, question number 4. Represent each of the given relations by A, an arrow diagram, B, a graph, and C, a set in roster form wherever possible. இதில் ரெண்டு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் கொஸ்டின் நம்பர் 1 given x belongs to 2, 3, 4, 5 and y belongs to 1, 2, 3, 4. அடுத்ததாக என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? x equal to 2y. நம்ம எப்படி மாற்றிக்கணும்? y equal to x by 2 மாற்றிக்கணும். y equal to x by 2. Now, what is x? When x equal to 2, then y equal to 2 by 2 is equal to 1. When x equal to 3, then y equal to 3 by 2 is equal to 1.5. When x equal to 4, then y equal to 4 by 2 equal to 2. When x equal to 5, then y equal to 5 by 2 equal to 2.5. இப்போ நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஆல்ரெடி y இருக்குது, தென் ஒன்ஸ் அகெயின் ஏன் y அப்படின்னு பார்ப்பாங்க. இந்த y ஏன் ஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா, இதுதான் எக்ஸுக்கும் ஒய்க்கும் உள்ள ரிலேஷனை ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஓகேயா? அப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறதுல 3 ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் அன் ஆரோ டயக்ராம், செகண்ட் ஒன் எ கிராஃப், தேர்ட் ஒன் எ செட் இன் ரோஸ்டர் ஃபார்ம். பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஏ அன் ஆரோ டயக்ராம். இதை நான் ஆல்ரெடி ட்ரா பண்ணியிருக்கேன். எக்ஸை வந்து டொமைனாகவும் ஒய்யை வந்து கோடொமைனாகவும் எடுத்துக்கணும். அடுத்ததாக ரிலேஷனை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? வென் எக்ஸ் ஈக்குவல் டு 2 போடுறப்ப ஒய் என்ன கிடச்சிச்சு? 1. நம்ம அதுக்கு ட்ரா பண்ணணும். அதே போல் எக்ஸ் ஈக்குவல் டு 3னா ஒய் ஈக்குவல் டு 1.5 இங்கே இல்லை. எக்ஸ் ஈக்குவல் டு 4னா ஒய் ஈக்குவல் டு 2 இங்கே இருக்குது. எக்ஸ் ஈக்குவல் டு 5னா ஒய் ஈக்குவல் 2.5 அது இங்கே இல்லை. அப்போ எதுக்கெல்லாம் நம்மளுக்கு ஒயில் அந்த ரேஞ்ச் இருக்கோ அதை மட்டும் நம்ம என்ன பண்ணணும்? ட்ரா பண்ணணும். ஓகேயா? இதுதான் ஆரோ டயக்ராம். அடுத்தது பி ஏ கிராஃப். இதில் எக்ஸ் டொமைன் எடுத்துக்கோங்க, ஒய்யை வந்து கோடொமைன் எடுத்துக்கோங்க. ரெண்டு மீட் பண்ணுற பாயிண்ட் ஆரிஜின் 0 போட்டுவிடுங்க. அடுத்ததாக ரிலேஷனை எப்படி நம்ம ஆரோ டயக்ராமில் மென்ஷன் பண்ணணுமோ அதே போல் தான். வென் எக்ஸ் ஈக்குவல் 2னா ஒய் என்ன வந்தது? 1. ஸோ எக்ஸில் 2, ஒயில் 1 மீட் பண்ணுற பாயிண்ட் வந்து 2,1. அதே போல் எக்ஸில் 4, ஒயில் 2 மீட் பண்ணுற பாயிண்ட் வந்து 4,2. ஓகே. அடுத்தது லாஸ்ட் ஒன் சி ஏ செட் இன் ரோஸ்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்ம்லேயும் அதே போல் தான். ஆர் ஈக்குவல் டு 2,1 அண்டு 4,2. ஓகே. அடுத்தது செகண்ட் ஒன் பார்க்கலாமா? அடுத்தது செகண்ட் கொஷின், x, y bar y equal to x plus 3. x, y are natural numbers less than 10. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதை நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. ஃபஸ்ட்டு கிவன் x அண்ட் y என்ன கொடுத்துருக்காங்க? லெஸ் தேன் 10. இட் இஸ் நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகேயா? அப்போ என்ன பண்ணணும்? எக்ஸையும் ஒய்யையும் 1 to 9 வரைக்கும் எழுதிக்கங்க. ரைட். அடுத்தது என்ன கண்டிஷன்? y ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3. இது என்ன பண்ணுது? ரெப்ரசன்ட் த ரிலேஷன். ஓகேயா? அப்போ என்ன செய்யணும்? ஒரு எக்ஸோட வேல்யூக்கும் ஒய் ஃபைன் பண்ணணும். அதாவது வென் எக்ஸ் ஈக்குவல் டு 1னா தென் ஒய் ஈக்குவல் டு 1 + 3 4. வென் எக்ஸ் ஈக்குவல் டு 2 தென் ஒய் ஈக்குவல் டு 2 + 3 5. இது போல் நம்ம என்ன பண்ணணும்? 9 வரைக்கும் எழுதிக்கணும். ஓகேயா? வென் எக்ஸ் ஈக்குவல் டு 9 தென் ஒய் ஈக்குவல் டு 9 + 3 = 12. இதோட முடிக்கணும். ஃபஸ்ட்டு அன் ஆரோ டயக்ராம். இதில் எக்ஸ் அண்ட் ஒய்யை வந்து டொமைன் கோடொமைன் எழுதிக்கணும். அடுத்தது ரிலேஷனை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு என்ன எடுத்திருக்கோம்? ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3. அப்போ எக்ஸோட ஒரு வேல்யூக்கும் நமக்கு என்ன கிடைக்கும்? ஒயில் ஒரு யூனிக் வேல்யூ கிடைக்கும் இல்லையா? அதை எடுத்துக்கணும். பட் எக்ஸில் பார்த்தீங்கன்னா அப் டு 9 வரைக்கும் போட்டிருப்போம். இங்கே என்ன கிடைக்கிது? 12 கிடைக்கிது. பட் ஒயில் கோடொமைனில் என்ன இருக்குது? 1 to 9 வரைக்கும் இருக்குது. அதனால் இந்த 1 to 9க்குள்ளே எக்ஸ் எது ரெப்ரசன்ட் பண்ணுதோ அதை மட்டும் என்ன பண்ணணும்? இது போல் ஆரோவாக ட்ரா பண்ணிக்கணும். எக்ஸ் 1 போடுறப்போ ஒய்க்கு என்ன கிடச்சிச்சு? 4. ஸோ 1 10 2 4. இதே போல் 2 5 3 6 4 7
5 8 and 6 9. ஓகேயா? அடுத்தது கிராஃபில் எக்ஸை வந்து டொமைன் எடுத்துக்கணும், ஒய்யை வந்து கோடொமைன் எடுத்துக்கணும். ஓகேயா? அப்புறம் என்ன செய்யணும்? ரிலேஷனை ரெப்ரசன்ட் பண்ணுறது when x ஈக்குவல் டு 1னா y ஈக்குவல் டு 4, எக்ஸ் 1க்கு நேராக ஒய் 4க்கு நேராக பாயிண்ட் பண்ணிவிட்டு 1,4ன்னு போடுங்க. இதே போல் 2,5 3,6 4,7 5,8 and 6,9. ஓகேயா? அடுத்தது a set in roster form r ஈக்குவல் டு, இப்போ நீங்கள் என்னெல்லாம் பேரிங் எழுதுனீங்களோ இதெல்லாம் எடுத்து என்ன பண்ணணும்? இந்த ப்ராக்கெட்டில் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கணும். ஓகேயா? அதாவது 1,4 2,5 3,6 4,7 5,8 and 6,9. இதை என்ன சொல்கிறோம்? ரோஸ்டர் ஃபார்ம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கொஸ்டின் நம்பர் 4ல் 2 கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க. இதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்தேன். இது எளிமையாக புரிஞ்சுக்கணும்னு நம்புகிறேன். புரிஞ்சுக்கா நீங்கள் இதே போல் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் கமெண்ட்டை போட்டுடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் மற்றொரு முக்கியமான வினாவோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை.